Praise the Lord. தினம் ஒரு வசனம். ஆகஸ்ட் 2024. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:2. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறியப்பட்டேன், ஆயிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கலாத்தியர் 2:20. அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழிகள் 18:12. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ரோமர் 8:14. புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வாசனமோ என்றைக்கும் நிற்கும். ஏசாயா 48. கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். சங்கீதம் 3:3. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சங்கீதம் 9:9. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். சங்கீதம் 18:28. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு இறங்குகிறார். சங்கீதம் 103:13. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மார்க் 8:36. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். நீதிமொழிகள் 13:13. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். 1 யோவான் 1:9. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள், ஒரு உலகத்தில் உள்ளவைகள் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. 1 யோவான் 2:15. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உறுதிகளை விரிவாய் திரிக்கிறவனோ கலக்கம் அடைவான். நீதிமொழிகள் 13:3. என் கண்மலியும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பெரிதா இருப்பதாக. சங்கீதம் 19:14. கர்த்தரின் மகிழ்ச்சியாரு, அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். சங்கீதம் 37:4. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததையும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. உன் சுயபுத்தியின் மேல் நீ சாயாமல் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு. நீதிமொழிகள் 3:5. உன் வழியில் எல்லாம் கர்த்தரை நிறுத்துக்கொள், அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:6. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். சங்கீதம் 126:3. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். சங்கீதம் 145:18. நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். யோவான் 8:12. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. ஏசாயா 43:11. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், கர்த்தருடைய யோசனையோ நிலைநிற்கும். நீதிமொழிகள் 19:21. ஆமென்.